இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி இது 1960கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல வேர்ல்டு பேங்க் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க மத்தியஸ்தம் பண்ணி ஜவஹர்லால் நேரு அவர்களோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, கையெழுத்து போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துல இண்டஸ் வாட்டர்ல இருந்து 80% வந்து பெனிஃபிட் எடுத்துட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். இதனால அவங்களோட விவசாயம் இது எல்லாமே நல்லா இருந்தது. இப்ப அந்த ட்ரீட்டில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முழுமையா ரத்து செஞ்சாச்சு. அதுல இருந்து பின்வாங்கியாச்சு. இதுக்கு மேல நம்ம தரப்புல இருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற நீட் இல்ல. இப்போ இதனால பாதிப்படைய போறாங்க பாகிஸ்தான். இப்படி பாதிப்படையறாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம்? அவங்க வேர்ல்டு கோர்ட் இல்ல யுஎன் இது போல எங்கேயாவது போய் முறையிடலாம். அப்படி போறாங்க அப்படின்னாலே பேச்சுவார்த்தை. முதல்ல பேசணும். ஏன் இந்த தீவிரவாத தாக்குதல்கள் நடக்குது? ஏன்னா பாகிஸ்தான் ஒரு ஒரு தடவையும் போய் பேசலாம், பேசலாங்கிறாங்கல்ல. ஸோ இப்ப வந்து பேசுங்க அப்படிங்கிறது போல செக் வச்சிருக்கோம். இதுக்கு எப்படி பாகிஸ்தான் நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்றத பார்க்கணும். இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. தலையாய கடமை. அதை எப்படியாவது நம்மகிட்ட பேசி சுமூகமா முடிச்சு அந்த தண்ணிய அவங்க வாங்கியே ஆகணும். இல்லன்னா மக்கள் மத்தியில மிக பெரும் பிரளயம் வெடிச்சிரும்.